சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். ஏங்க, குணா அண்ணனுக்கு ஏதோ எமர்ஜென்சியாங்க, அதனால அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. என்னதான் வர சொல்லிட்டு போனாருங்க. அவன் அப்படிலாம் போக மாட்டான். அவனுக்கு ஒரு எமர்ஜென்சி இல்ல. அவன் நைட்டு முழுக்க இங்க இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொன்னான். மல்லி, நீதானே அவனை அனுப்பிச்ச? நிஜமாங்க, அவருக்கு வீட்ல ஏதோ பிரச்சனைன்னு தான் என்ன வர சொன்னாரு. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்னனாலும் நான் பாக்குறேன். ஏன் நீங்க கோவப்படுறீங்க? நோ, நீ முதல்ல குணாவை கூப்பிடு. அவனை கூப்பிடுன்னு சொல்றேன்ல. சார், என்னாச்சு சார்? என்ன பிரச்சனை? கால் வலிக்குதா? ஆமா, கால் வலிக்குதுன்னு சொன்னாரு. வலியில தான் கண் முழிச்சாரு. இடையில வலி வந்தா டாக்டர் இன்னொரு பெயின் கில்லர் டோஸ் போட சொன்னாரு. போட்டுறவா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எனக்கு கால் வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போ மல்லி. நீங்களும் வெளியில போங்க. என்ன சார், உங்களுக்கு அடிபட்டுடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க. அவங்கள போய் துரத்துறீங்களே. சிஸ்டர், உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. எங்க குடும்ப விஷயத்துல நீங்க தலையிட வேணாம். நான் போறேன் சார். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பொண்டாட்டி துணையா இருக்க மாதிரி சாமி கூட துணையா இருக்க முடியாது. அத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, ப்ளீஸ் ஸ்டாப் திஸ். will you please go from here? சிஸ்டர், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க, என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்ன வேணுமோ பண்றேன். உங்களை பாத்துக்கிறது ஏன் பொறுப்பு தானே, என்னோட கடமை தானே. நான் பண்றேங்க. வேண்டாம், நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? எனக்கு இப்ப உடனே குணாவை கூப்பிடணும். இருங்க ப்ளீஸ், நான் குணா அண்ணனை கூப்பிடுறேன். நீ போனை என்கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். இருங்க, நான் பேசிட்டு தரேன். நான் வேணான்னு சொல்றேன்ல, குடு. இங்க குடு, குடுன்னு சொல்றேன்ல. என்ன மல்லி, விஜய் கண் முழிச்சிட்டானா? என்ன மல்லி, ஒண்ணு பதில் சொல்லாம இருக்க? அலறியா? அவனை பத்தி தான் நமக்கு தெரியுமே. எதுக்கு நீ அலற? ஐயோ அம்மான்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பானே, ஹாஸ்பிட்டலே 2 ஆக்கியிருப்பானே. அவன் டென்ஷன் ஆவான்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் நான் இங்க இருக்கேன், நீ வீட்டுக்கு போன்னு சொன்ன. நீ கேட்கவே இல்ல. நான் பாத்துக்கிறேங்கண்ணா, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்ன. நான் வரணும்னு அடம்பிடிக்கிறேனா? நான் சொன்னல, என் ஃப்ரெண்டு என்ன இப்படி விட்டுட்டு போக மாட்டான்னு சொன்னல. அது சரியா இருக்கு. உன் மனசுல நீயா ஒரு யோசனையை வச்சிருக்க. அந்த யோசனைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிற. என் வெண்பா விஷயத்திலையும் என் பேச்ச கேட்காம நீயா ஒரு முடிவு பண்ணி அவளை தொலைச்ச பாரு. அதே மாதிரி தான் நீ நிறைய யோசிச்சு வச்சிருக்க. அதான் இப்ப எனக்கு பிரச்சனையே. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என் வெண்பா தான் ஞாபகத்துக்கு வரா. என் பொண்ணை நீ என் கண்ணு முன்னாடி நிறுத்தாம நீங்க இருக்கவே கூடாது. போ. ஏங்க, நான் கண்டிப்பா நம்ம பொண்ணை கொண்டு வருவேங்க. நீங்க என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் அவங்களை நெருங்கிட்டேங்க. நம்ம வெண்பாவை வச்சிருந்த இடத்தையும் போய் பார்த்தோம். ஆனா அவங்க இருந்த இடத்துக்கு நாங்க போறதுக்குள்ள போயிட்டாங்க. சீக்கிரம் வெண்பாவை கண்டுபிடிச்சிடுவேன், என்ன நம்புங்க. எனக்கு இந்த பதில் வேணாம். எனக்கு என் வெண்பா வேணும். என் பொண்ணை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்து. போ முதல்ல, போன்னு சொல்றேன்ல. என்னங்க, ஏங்க, என்ன தொடாதன்னு சொல்றேன்ல, தொடாத. இது மாதிரி சமயத்துல கூட உங்களுக்கு உதவியா இல்லனா உங்களை கல்யாணம் பண்ணி வாழறதுல என்னங்க அர்த்தம்? நான் கூட இருக்கேங்க. நர்ஸ், நர்ஸ் சார், இங்க மேல் நர்ஸ் யாரும் இல்லையா? மேல் நர்ஸ் இல்லாம என்ன ஹாஸ்பிடல் வச்சிருக்கீங்க? சார், அது பேஷண்ட் கேட்டாதான் நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். உங்க கேஸ்ல நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட வர சொன்னதுனால நாங்க ஏற்பாடு பண்ணல. எனக்கு உடனே ஒரு மேல் நர்ஸை ஏற்பாடு பண்ணுங்க. அப்புறம் இங்க இந்த மல்லி இருக்க வேண்டாம். இவங்களை வெளியில அனுப்புங்க. இல்லனா உங்க சீஃப் டாக்டர் கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். மேடம், நீங்க வாங்க மேடம், இந்த பக்கம் வாங்க. அவரோட ஃப்ரெண்டையே வர சொல்லுங்க ப்ளீஸ். அப்புறம் எங்களுக்கு தான் பிரச்சனை. டாக்டர் எங்களை தான் சத்தம் போடுவாரு. அவரோட ஃப்ரெண்டை வர சொல்லுங்க மேடம்.
சொல்லுங்கம்மா, எங்க போகணும்? அன்பு நகர் போகணும்னு. ஏறுமா. உங்களை பாத்துக்கிறது ஏன் பொறுப்பு தானே, என்னோட கடமை தானே. நான் பண்றேங்க. வேண்டாம், நீ எதுவுமே பண்ண வேண்டாம். என் வெண்பா விஷயத்திலையும் என் பேச்ச கேட்காம நீயா ஒரு முடிவு பண்ணி அவளை தொலைச்ச பாரு. அதே மாதிரிதான் நீ நிறைய யோசிச்சு வச்சிருக்க. என் பொண்ணை கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்து. போ முதல்ல, போன்னு சொல்றல. எனக்கு உங்களை விட்டா வேற யாருங்க இருக்கா? உங்களையும் வெண்பாவையும் தவிர வேற யாரு எனக்கு தெரியும்? என்ன போக சொன்னா நான் எங்க போவேன்? நானும் என் பொண்ணை தொலைச்சிட்டு நிக்கிறேங்க. எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களான்னு நானும் என்கிட்ட தான் இருக்கேன். நீங்களும் என்ன துரத்து விட்டா எனக்கு யாருங்க ஆறுதல் சொல்லுவா? எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க. இப்படியே எங்கேயாவது போய் செத்துடலான்னு தோணுது. நான் செத்துடுவா? தங்கச்சி, என்னமாச்சு? மா சொல்லுமா, என்னமாச்சு? மா என்னாச்சுன்னு சொல்லுமா. தங்கச்சி கொஞ்சம் இறங்குமா, கீழே வாமா. தங்கச்சி முதல்ல இந்த தண்ணியை குடிமா. குடிமா, முதல்ல இந்த தண்ணியை குடி. குடிமா. என்னம்மா இப்படி அழுதுட்டு இருக்க? நீ அழுதா எனக்கு நெஞ்சு வலிக்குதுமா. 3 தங்கச்சிகளை வளர்த்து கட்டி கொடுத்தவம்மா நானு. ஒரு பொண்ணு கண் கலங்கி அழுதா என்னால தாங்கிக்க முடியாதுமா. சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனைமா? ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுமா, நான் செய்யறேம்மா. இதோ இந்த ஆட்டோவை வித்து கூட உனக்கு நான் பணம் தரேம்மா. அழாதம்மா. சொல்லுமா, உனக்கு என்ன பிரச்சனை? என் புருஷன் என்ன திட்டாருன்னு. அம்மா, ஆம்பளைங்க கோவத்துல திட்டதான் செய்வாங்க. அதுக்காக இப்படி அழுகிறதா? என் பொண்ணு காணாம போயிட்டான்னு வெளியில கூட்டிட்டு போகும்போது அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கு நீ தான் தொலைச்சிட்ட, நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத போன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டாருன்னு. என் பொண்ணு தொலைஞ்சது எனக்கு எவ்வளவு வலியா இருக்கு தெரியுமா? என்ன திட்டினா நான் எங்கன்னு போவேன்? என்னம்மா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? எந்த தாயாவது பெத்த புள்ளைய வேணும்னே தொலைப்பாங்களா? புள்ள காணாம போச்சுன்னா சேர்ந்து தானே தேடுவாங்க. அதை விட்டுட்டு உன்னை துரத்துனா என்ன நியாயம்? அவன் யாரா வேணா இருக்கட்டும், என்ன கூட்டிட்டு போமா. நான் அவனை கேள்வி கேட்கிறேன். அண்ணா, அவரை மரியாதை குறைவா பேசாதீங்கன்னு. இப்பவும் அவரை என் மனசுல ரொம்ப உயரமான இடத்துல வச்சிருக்கேன். குழந்தை காணாம போன வருத்தத்துல தான் அப்படி பேசினாரே தவிர அவரை போல ஒருத்தரை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. என்ன அவரை ரொம்ப நேசிக்கிறாரு, அதனாலதான் ரொம்ப கோவப்பட செய்யறாரு. அதான் என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு புரியுதுமா, நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நேசிக்கிறீங்கம்மா. அதான் ஒரு சின்ன வார்த்தையை கூட உங்களால தாங்கிக்க முடியல. உங்க குழந்தை கூடிய சீக்கிரம் கிடைச்சிருவாங்கம்மா. வண்டியில ஏறுமா, உட்காருமா. அழாதம்மா, தைரியமா போ. குலதெய்வத்தை வேண்டிக்க. உன் குழந்தை தானா வந்து சேருவா. குலக்குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னா குலதெய்வத்துக்கிட்ட தான் போய் நிக்கணும். முதல்ல குலதெய்வத்தை நினைச்சு மஞ்சள் துணியில காசை முடிஞ்சு போடுமா. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. ரொம்ப நன்றி அண்ணா, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. சார், எங்கம்மா, எங்க என் பேத்தி? வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே என் பேத்தி இருப்பான்னு எதிர்பார்த்து வந்தேன்.
என் பேத்தியை காணுமே. சரி, நீதான் எங்கேயோ கிளம்பி போயிருக்கன்னா உடனே என் பேத்தியை தான் கூட்டிட்டு வர போயிருக்கன்னு நினைச்சேன். சும்மா கையை வீசிட்டு வந்து நிக்கிற. எங்க என் பேத்தி? போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அவங்க சீக்கிரம் குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுத்துடுறேன்னு சொன்னாங்க. போலீஸ் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கிட்டு வீட்டுல உட்கார்ந்திருக்க முடியுமா? போலீஸ் கண்டுபிடிக்கிறது இருக்கட்டும், நாமளும் அவங்க கூட சேர்ந்து தேடணும்ல. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? நானும் விஜய் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு தான் சார் இருக்கோம். சின்ன தகவல் கிடைச்சாலும் உடனே ஓடி போயிட்டு தான் இருக்கும். ஆனா வெண்பா தான் கிடைக்கல. தகவல் கிடைச்சா போறீங்க, மத்த சமயமெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, அதானே? அது சரி, காணாம போனது உன் குழந்தை இல்லல, நீ எப்படி பதட்டப்படுவ? சார், வெண்பா காணாம போயிட்டா. நான் கூட்டிட்டு போனப்பதான் காணாம போனா. அது நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவளை ஏன் குழந்தை இல்லன்னு சொல்லாதீங்க. அவ ஏன் குழந்தைதான். ஏய், வெண்பா என் அக்காவோட குழந்தை. முதல்ல அவளை உன் குழந்தைன்னு சொல்லி டிராமா பண்றது நிறுத்து. அப்படியே ஏன் குழந்தைன்னு டிராமா போட்டுதான் எங்க மாமாவை நம்ப வச்சிருக்க. அவரும் உன் ஏமாத்து பேச்ச நம்பிதான் இங்க வந்து நிக்கிறாரு. ஏய் நிஷா, என்ன ஏமாத்துனாங்க? ரொம்ப பேசிக்கிட்டே போற. வெண்பா மல்லி வயித்துல சுமந்து பெத்த குழந்தை இல்லதான். ஆனா அவளை நெஞ்சுக்குள்ள வச்சு வளர்த்தவ மல்லிதான். அது உங்க யாருக்கும் தெரியுதோ இல்லையோ, வெண்பாக்கு தெரியும். வெண்பா எப்பவும் மல்லிட்டு தான் இருக்கணும்னு சொன்னாலே தவிர உங்க யார்கிட்ட இருக்கணும்னு சொன்னது இல்லையே. நெஞ்சுக்குள்ள வச்சு வளர்த்த குழந்தையதான் இப்படி காணாம போக வச்சிட்டியா? இங்க பாருங்க, ரொம்பலாம் சீன் போடாதீங்க. எந்த குழந்தைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாலும் அவங்க தான் பெஸ்ட்னு எந்த குழந்தையுமே சொல்லும். அதனால உண்மையா அக்கறை இருக்கிறவங்க யாருமே அதை செய்ய மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கும் இந்த மல்லிக்கும் இருக்கிற வித்தியாசமே. அதனால ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து குழந்தைய வளர்க்கறேன்னு எங்க கிட்ட எல்லாம் சீன் போட்டுட்டு இருக்காத. சரி, குழந்தைய ஏமாத்திட்டோம். விஜய் தம்பியும் அதை நம்பிச்சே. விஜய் தம்பியுமா நாங்க ஏமாத்திட்டோம்? மல்லி வெண்பாவை ஒரு தாயா இருந்து பாத்துக்கிட்டாங்கிறதுக்காக தான் விஜய் தம்பி மல்லிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதை யாரும் மறந்துட வேண்டாம். ஆமா, அப்படி நம்பினதுக்கு தான் மாமாவை தெருவுல விட்டுருக்கீங்க. ரொம்ப எல்லாம் கதை விடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.